எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிஸ் மாறன். நீங்கள் ஒரு நாள் இந்த உலகத்தை சுற்றி வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் பஸ், கார், ஃப்ளைட்டுன்னு எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது, நடந்தே தான் சுற்றி வரணும்னு சொன்னால் உங்களால் அதை பண்ண முடியுமா? ஏன் ப்ரோ, நாங்கள் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் 1998 முன்னாள் பிரிட்டிஷ் பேராட்ரூப்பரான கார்ல் புஷ்பி இதுவரைக்கும் எந்த மனிதர்களும் முயற்சி செய்யாத ஒரு இலக்கோட அவரோட பயணத்தை தொடங்குறாரு. எந்த ஒரு போக்குவரத்தையும் யூஸ் பண்ணாமல் 4 கண்டங்கள் கடந்து 36,000 மைல் நடந்து போகணுங்கிறது தான் அந்த இலக்கு. அமேசான் காடுகள்லேருந்து ஆர்டிக் பனிப்புயல்கள் வர, கொள்ளை, பசி, காட்டு விலங்குகள், போர் பிரதேசங்கள்னு எல்லாத்தையுமே எதிர்த்து தான் அவர் உயிர் தப்பிச்சிருக்காரு. உறைஞ்ச நிலையில் இருந்த பெர்ரிங் ஸ்ட்ரெயிட்டை அவர் நடந்து கிராஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டார். 10 ஆண்டு காலமாக அவருக்கு பல தடைகள் வந்தாலும் அவர் ஒருபோதும் நடக்கிறத கைவிடவே இல்லை. 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் கால் இன்னும் நடந்துட்டு தான் இருக்காரு. இந்த சாத்தியமில்லாத பயணத்தை அவர் முடிப்பாரா? அவர் போகிற வழியில் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணார்? அவர் போகணும்னு நினச்ச இடத்துக்கு போனாரா இல்லையா? எல்லாத்தையுமே வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1998ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சவுத் அமெரிக்காவில் இருக்க சிலிங்கிற ஒரு நாட்டில் இருந்த கார்ல் புஷ்பி அவரோட 29வது வயசில் அவர் எடுத்த ஒரு முடிவு அவரோட வாழ்க்கையை முழுவதுமாக மாற்ற போகிற முடிவாக இருந்துச்சு. சவுத் அமெரிக்காவோட கடைசி முனையிலிருந்து இங்கிலாந்தில் இருக்க அவரோட வீட்டுக்கு ஃப்ளைட், கப்பல்னு எதுவும் யூஸ் பண்ணாமல் நடந்தே போகணும். இது ஒரு முடியாத இலக்கு தான். ஏன்னா இது கிட்டத்தட்ட 36,000 கிலோமீட்டர் பயணம். அது இதுவரைக்கும் எந்த மனிதனும் முயற்சி செய்யாத ஒன்றை கால் வரலாற்றில் இடம் பிடிக்கணும்னு அதை முடிக்க நினைச்சாரு. இராணுவ குடும்பத்தில் பிறந்த கால் பல ஆண்டுகளாக பிரிட்டிஷ் பேராட்ரூப்பராக வேலை செஞ்சார். பேராட்ரூப்பர்னா விமானத்தில் இருந்து பேராஷூட் மூலமாக போர் இல்லைன்னா தாக்குதல் நடக்கிற பகுதியில் தரையிறங்க பயிற்சி பெற்ற இராணுவ வீரர்களை தான் பேராட்ரூப்பர்னு சொல்லுவாங்க. அவரோட பிளான் ரொம்ப சிம்பிள் தான். சவுத் அமெரிக்காவை கடந்து நார்த் அமெரிக்காவுக்குள்ளே நுழைஞ்சி உறைஞ்சி ஐஸ் மாதிரி இருக்க பெர்ரிங் ஸ்ட்ரெயிட் வழியாக ரஷ்யாவுக்கு போய் அங்கே இருந்து ஏசியா, யூரோப்பை கடந்து இங்கிலாந்துக்கு போகணும். இந்த பயணத்துக்கு மொத்தம் 8 வருஷம் ஆகுன்னு அவர் கணிச்சிருந்தார். ஆனால் இந்த பயணம் 20 ஆண்டுகளுக்கு மேலே நிலும்னு அப்போ அவருக்கு தெரியலை. பயம், மனவேதனை, தோல்விகள் எல்லாமே சேர்ந்து மனித சகிப்புத்தன்மையோட எல்லைக்கே கொண்டு போகும்னு அப்போ அவர் நினைக்கல. பட்டகோனியாவோட கடுமையான நிலப்பரப்பு அவரோட சக்தியை முழுமையாக சோதிச்சிச்சு. அவரை கீழே தள்ளுற அளவுக்கு பயங்கரமாக காற்று வீசினுச்சு. ஒதுங்கிறதுக்கு எந்த இடமும் அவருக்கு கிடைக்கல. கையில் ஒரு பேக், ஒரு ஸ்லீப்பிங் பேக், அந்த பேக்கில் அத்தியாவசியமான பொருட்கள் இதெல்லாம் தான் அவர்கிட்ட இருந்துச்சு. இராணுவத்தில் அவர் எடுத்த பயிற்சியை நம்பி தான் அவர் தப்பிச்சிட்டு இருந்தார். ஆனால் சீக்கிரமே அந்த பயிற்சி மட்டும் போதாதுங்கிறதும் உண்மையான போராட்டம் மனசுக்குள்ளே தான் இருக்குன்னு அவர் உணர்ந்தார். அட்டகாமா பாலைவனம் பூமியில் இருக்க இடங்கள்லே ரொம்ப வறட்சியான இடம். பகலில் சுட்டரிக்கிற சூரிய வெப்பம், இரவுல கடும் குளிர் அங்கே நிலவும். தண்ணீர் எங்கேயுமே கிடைக்காது. உடல் நீரிழப்பு அங்கே பெரிய அச்சுறுத்தலாக இருந்துச்சு. சின்ன சின்ன கிராமத்தையும் அங்கே இருக்க மக்களோட உதவியை நம்பித்தான் அவர் உயிர் தப்பிச்சார். சில நேரங்களில் பல நாட்கள் அவர் ஒழுங்காக சாப்பிடாம ரெஸ்ட் இல்லாமல் பயணம் செஞ்சார். ஆயிரக்கணக்கான மைல்கள் ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. இயற்கை மட்டும் இல்லை, மனிதர்களும் அவருக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தாங்க. மத்திய அமெரிக்காவில் குற்றம், அரசியல் நிலையற்ற சூழ்நிலை அதிகமாக இருந்துச்சு. பல முறை வெப்பன்ஸ் வச்சுருந்த நிறையா பேரை அவர் எதிர்கொண்டார். அதனாலேயே இரவு நேரத்தில் சில பகுதிகளை தவிர்த்தார். கவனம் ஈர்க்காமல் இருக்கிறதுக்கு சில நேரங்களில் மறைவான இடத்துல தூங்கினார். இத்தனை சிரமங்களுக்கு இடையில் எதிர்பாராத மனிதநேயமும் அவருக்கு கிடச்சிச்சு. சில கிராமங்களில் மக்கள் அவரை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவருக்கு உணவும் தங்குறதுக்கு இடமும் கொடுத்தாங்க. அவரோட கதையை ஆச்சரியத்தோடு கேட்டாங்க. இன்னும் சில பேர் அவரோட கொஞ்சம் தூரம் வர நடந்து அவரை உற்சாகப்படுத்தினாங்க. இந்த மனித உறவுகள் தான் அவர் பயணத்தை தொடர வச்ச எரிபொருளாக மாறினாங்க. ஆனால் உண்மையான சோதனை நார்த் அமெரிக்காவுக்கு வந்தப்போ தான் தொடங்குனுச்சு. அமெரிக்காவுக்குள்ளே நுழைஞ்சதும் முடிவே இல்லாமல் தொடர்ந்து போயிட்டுருக்க நெடுஞ்சாலைகள், வானிலை மாற்றங்கள் எல்லாமே அவரை மன அழுத்தத்துக்கே கொண்டு போணுச்சு. அலஸ்காவை அடைஞ்ச போது அவர் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான மைல்கள் நடந்து வந்திருந்தார். ஆனால் மிக கடினமான பகுதி
இன்னும் அவர் முன்னாடி தான் இருந்துச்சு. அதுதான் பெர்ரிங் ஸ்ட்ரெயிட். பெர்ரிங் ஸ்ட்ரெயிட் அலஸ்காவையும் ரஷ்யாவையும் பிரிக்கிற பனியால் மூடப்பட்ட கடல் பகுதி. இதுவரைக்கும் எந்த மனிதனும் நடந்து கடக்காத இடம் அது. அங்கே இருக்க அபாயத்தை கணக்கிடவே முடியாது. பனிப்புயல், இடம் மாறும் பனிக்கட்டிகள், உறைஞ்ச நிலையில் இருக்க அந்த கடல்ல விழுந்தா உடனே மரணம் தான். இது எல்லாத்துக்கும் நடுவில் தான் அவர் பயணம் செய்யணும். இந்த இடத்த கடந்துட்டா அவர் சைபீரிய நாட்டுக்குள்ளே போயிடுவார். அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் போயிட்ட எண்ணமே அவரை முன்னேற வச்சது. உயிர் தப்பிக்கிற வாய்ப்பை அதிகரிக்கிறதுக்காக கால் டிமிட்ரிங்கிற ஒரு அமெரிக்க சாகச வீரரோட சேர்ந்தார். கடுமையான சவால்களை எதிர்கொள்கிற ஆசை தான் ரெண்டு பேரையும் ஒன்றா சேர வச்சது. ரெண்டு பேரும் சேர்ந்து பெர்ரிங் ஸ்ட்ரெயிட்டை எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னு ஒரு பிளான் போட்டாங்க. முதல் அடியிலிருந்தே பெர்ரிங் ஸ்ட்ரெயிட் அதோட கொடூர முகத்தை காட்ட தொடங்குனுச்சு. ஏன்னா அங்கே -45 டிகிரி செல்சியஸ் வர வெப்பநிலை குறைஞ்சிருந்துச்சு. கடும் பனிப்புயல் அவங்களோட உடல் சதையிலிருந்து எலும்புகள் வர உறைஞ்ச நிலைக்கு கொண்டு போணுச்சு. அங்கே இருக்கிறதே உயிர் வாழ்கிற போராட்டமாக மாறுனுச்சு. சில இடங்களில் பனிக்கட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இன்னும் சில இடங்களில் அது உடைஞ்சி தண்ணியில் மிதந்துட்டு இருந்துச்சு. ஒரு அடி தவறாக எடுத்து வச்சுட்டா அவ்வளவுதான், பனிக்குழியில் விழுந்து உறைஞ்சி உயிரே போயிடும். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல பசி சோர்வுனால ஒவ்வொரு அடியும் அவங்க எடுத்து வைக்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாள் கூட அவங்க நிம்மதியாக ஓய்வு எடுக்க முடியலை. உயிர் பிழைக்கணும்னா அவங்க எப்போதும் விழிப்போடு தான் இருக்கணும். இதில் பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது அவங்க ஒரு துருவ கரடியை பார்த்தப்போ தான். அந்த கரடி அமைதியாக பனியில் மறைஞ்சி அவங்கள நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. அவங்களோட வாசனை தான் அந்த கரடியை அவங்க பக்கம் ஈர்த்துச்சு. ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை, மறைகிறதுக்கு எதுவும் இல்லை. அவங்க ரெண்டு பேரையும் அந்த கரடியை விட பெரிய ஆட்களை காட்டிக்க அவங்க ரெண்டு பேரோட கைகளை மேலே தூக்கி பயங்கரமாக கத்தி அந்த கரடியை பயமுறுத்தினாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கரடி அவங்கள விட்டு விலகி போயிருச்சு. 2 வாரங்களுக்கு அப்புறம் கால் அப்புறம் டிமிட்ரி வரலாற்றில் முதல் முறையாக பெர்ரிங் ஸ்ட்ரெயிட்டை நடந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க. முடியாத ஒன்று இங்கே சாத்தியமாச்சு. இவங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணாலும் அவங்க எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு காத்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, விசா இல்லாமல் ரஷ்யாக்குள்ளே நுழைஞ்சதுக்கு காலை ரஷ்ய அதிகாரிகள் கைது செஞ்சு அவரை நாடு கடத்திட்டாங்க. பாலைவனம், காடு, உறைஞ்ச நிலப்பகுதிகள்னு எல்லாத்தையுமே கடந்து வந்த அவரோட பயணம் அங்கேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. ரஷ்யாக்குள்ள மறுபடியும் நுழையிறதுக்கு கால் விசா அப்ளை பண்ணார். ஆனால் அது எல்லாத்தையுமே ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. ரஷ்யா அவரை ஒரு சாகச வீரராக பார்க்கல, அதுக்கு பதிலாக அவரை சட்டவிரோத பயணியாக தான் பார்த்தாங்க. அதனாலேயே அவரோட விசா ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. ஆனால் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கால்க்கு 2018ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நுழையிறதுக்கு விசா கிடைச்சது. மறுபடியும் ரஷ்யாவில் இருந்து அவரோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரோட உடல் முன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லை. ஒவ்வொரு அடியும் அவர் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இவ்வளவு தடைகள் இருந்தாலும் இங்கிலாந்தில் இருக்க அவரோட வீட்டுக்கு நடந்து போகணுங்கிற இலக்கை அவர் மறக்கலை. 1998ஆம் ஆண்டு சிலி நாட்டில் தொடங்கின பயணம் 10 ஆண்டுகள் கடந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவரோட பயணம் முடியலை. இந்த உலகம் நிறையாவே மாறிடுச்சு. ஆனால் கால் இன்னும் நடந்துட்டு தான் இருக்காரு. அவர் இங்கிலாந்தில் இருக்க அவரோட வீட்டை அடைஞ்சாலும் சரி அடையலைனாலும் சரி, ஒரு விஷயம் மட்டும் உறுதி, கால் புஷ்பிங்கிற இந்த பேர் இந்த உலகத்தை நடந்து கடந்த துணிந்த மனிதராக ஏற்கனவே வரலாற்றில் பதியப்பட்டுருச்சு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். See you.